Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Bitcoin ETF பத்தி தான் பார்க்க போறோம். ரீசன்ட் டேஸா இந்த Bitcoin ETF பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. YouTubeலயா இருக்கட்டும், Twitterலயா இருக்கட்டும் நிறைய பேர் இத பத்தி பேசுறது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா இந்த Bitcoin ETF அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. இது மேஜரான ஒரு அடாப்ஷன் அப்படிங்கற கிரிப்டோக்கு கொண்டு வரும். இது ஒரு மேஜரான ஒரு ஈவென்ட் இந்த கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். கிட்டத்தட்ட 2013 2015 ல இருந்து இந்த Bitcoin ETF அப்படிங்கற இந்த மேட்டர் பத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய விஷயம் Bitcoin ETF அப்படிங்கிறது. So first of all எனக்கு Bitcoin ETF னா என்னன்னு தெரியாது, ETF னால என்னன்னு தெரியாது அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா நீங்க இருப்பீங்க. இந்த வீடியோல ETF னா என்னன்னு ஆரம்பிச்சு Bitcoin ETF னா என்ன அப்படிங்கற வரைக்கும் கிளியரா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் ஏன் இந்த Bitcoin ETF அந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கற பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் நீங்க இன்னும் கொஞ்சம் ட்விட்டர் நீங்க யூஸ் பண்ணி கொஞ்சம் நோண்டி பார்த்திருந்தீங்கன்னா இந்த Bitcoin ETF இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா Bitcoin ETFஸ்ல நிறைய டைப்ஸ் அப்படிங்கறது இருக்கு. அது என்னலாம் அப்படிங்கற பத்தியும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த Bitcoin ETF பத்தி பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், Bitcoin ETF மட்டும் வந்துருச்சுனா Bitcoin நெக்ஸ்ட் ஸ்டாப்பே $100K $1 million கூட போகும் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லி பார்த்திருப்பீங்க. ஏன் இன்னும் போகல, இனிமே போகுமா அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதெல்லாம் பத்தி பார்ப்போம். அண்ட் அப்கமிங் டேஸ்ல பிட்காயினோட மூவ் எப்படி இருக்க போகுது, ஆல் காயின்ஸ்ல டிப் அப்படிங்கறத பார்ப்போமா அப்படிங்கற பத்தி இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம இப்போ போலாம். அது எல்லாத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் அஜித், நீங்க பார்க்க கிரிப்டோ அனலிஸ்ட் தமிழ். சோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ETF மேட்டருக்கு போய்டும். ஃபுல்லாக இந்த வீடியோ கொஞ்சம் முன்ன பின்ன பெருசாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ETFனா என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸை தான் ETF அப்படின்வாங்க. அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ETFும் அப்படி தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படிங்கிறது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் பினான்ஸில், ஹியோபியில் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலேயுமே இந்த ETF அப்படிங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ பிட்காயின் இருக்குது, எத்தேரியம் இருக்குது, நான் $1000 வச்சுருக்கேன், ஒரு $100 வச்சுருக்கேன், பிட்காயின் வாங்கிட்டுப்பா அப்படின்னா $100 பிட்காயின் தான் வாங்க முடியும். இதே ட்ரேடர்ஸ்க்கு என்னால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும், என்கிட்ட ஆனால் கேபிட்டல், அதாவது என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது லெவரேஜ் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணுவோம், ஓகேங்களா? லெவரேஜ் ட்ரேடிங் பற்றி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூச்சர் ஆகட்டும், மார்ஜின் ஆகட்டும், மறக்காமல் போய் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, இப்போ என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது என்கிட்ட $100 வச்சு நான் 10x லெவரேஜ் ஃபியூச்சர்ஸில் பண்ணும்போது என்னால் $1000 ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ தான் இந்த ETFs அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுங்க. இந்த லிவரேஜ் டோக்கன்ஸ் அப்படிங்கிறது, இந்த டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலாக இருக்க ஃபினான்ஷியல் அசெட்டை அது மேலே அது ஒரு ப்ராடக்டாக டெரைவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பிட்காயின் வாங்குறீங்கன்னா ஸ்பாட்டில் ஒரு 0.01 பிட்காயின் வாங்குறீங்கன்னா ஆக்சுவலாக அதை நீங்கள் ஓன் பண்ணுவீங்க. இந்த டெரிவேட்டிவ்ஸ் பண்ணும்போது இந்த பிட்காயின் ஆக்சுவல் பிட்காயின் ஓன் பண்ண மாட்டீங்க, அதோட டெரிவேட்டிவ் தான் நீங்கள் ஓன் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அது சிம்பிளராக நான் இந்த ஃபியூச்சர்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ETFல வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை கடன் வாங்கி 10x லெவரேஜில் வாங்குவீங்க. பட் இந்த லிவரேஜ் டோக்கன்ஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிட்காயின் ஒரு $1000 இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதோட லிவரேஜ் டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா 2x லெவரேஜ், 3x லெவரேஜ் இந்த மாதிரிலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலனா இது ரொம்ப வாஸ்ட் டாப்பிக்கு, ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தனி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுதாங்க ETF. இப்போ நீங்கள் பிட்காயின் பினான்ஸில் வாங்குறீங்க, அது உங்களால் OKXஓ இல்லை ஹியோபியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் அதே நீங்கள் இந்த ETF 1 இன்ச்சோட அப் ETFஓ இல்லை 1 இன்ச்சோட டவுன் ETFஓ இல்லை ஏதோ ஒரு ETF பினான்ஸில் வாங்கிட்டு மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ எல்லாமே கமாடிட்டிஸ், ஓகேங்களா? இந்த XRP லாசூட் பற்றி பேசும்போது இந்த செக்யூரிட்டினா கமாடிட்டினா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் ஒரு வீடியோ அப்படிங்கிற பண்ணியிருந்தேன். இப்போ பேசிக்காக செக்யூரிட்டிஸ்னா என்ன, கமாடிட்டிஸ்னா என்ன, சின்னதாக கிளிம்ஸ் அப்படிங்கிற பார்த்துருவோம். இப்போது கிரிப்டோ மார்க்கெட் இருக்குது, இது ஒரு அன்ரெகுலேட்டட் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, அது ரெகுலேட்டட் மார்க்கெட். இப்போது ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கு, இப்போது யூஎஸ்க்கு எடுத்துக்கும் போது SEC ரெகுலேட்டட் பாடி இருக்குது. SEC தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் கரெக்டாக
கரெக்டாக ரெகுலேட் பண்ணி எந்த விதமான தப்பும் நடக்காமல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே இந்தியன் மார்க்கெட்னு எடுத்துக்கும் போது செபி வந்திருக்காங்க ஓகேங்களா. பட் கிரிப்டோஸ் அந்த அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டு. இப்போ பேசிக்காக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இடிஎஃப்ஸ் இப்போ பர்டிகுலராக இந்த இடிஎஃப் பினான்ஸில் இருக்க இந்த இடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமாடிட்டி கிடையாது கிரிப்டோ மாதிரி. இது பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சு இவங்க ரெகுலேட் பண்ணப்படுற இந்த ஃபண்ட்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப்ஸ் ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் மற்ற இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண முடியாது. இது வந்து பிட்காயின்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப்ஸ் அப்படிங்கிற ஓகேங்களா. இப்போ வரைக்கும் இடிஎஃப்னா ஜென்ரலாக ஒரு சின்ன அளவுக்காவது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதை வச்சு நம்ம ஃபர்தராக ட்ராவல் ஆகும். ஓகே கைஸ், இப்போது இந்த பினான்ஸில் இருக்க இடிஎஃப் அதோட லிக்விடேஷன் பற்றியெல்லாம் பேச போகிறது இல்லை. இவ்வளோ நேரம் நான் வந்து சொன்னதில் உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சிருக்கும். இந்த இடிஎஃப்ஸ் அப்படிங்கிறது கமாடிட்டிஸ் கிடையாது, அது வந்து செக்யூரிட்டிஸு. இப்போ பினான்ஸில் இருக்க இடிஎஃப்னா பினான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கவர்ன் பண்ணி அதை வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்தந்த எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் அதோட இடிஎஃப்ஸை அந்த பர்டிகுலர் பாடிஸ் வந்து இது பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ இந்த பிட்காயின் இடிஎஃப்னுக்கு வந்து இந்த மேட்டருக்கு வந்து நம்ம இப்போ வந்து போவோம் ஓகேங்களா. இப்போது பிட்காயின் இடிஎஃப் அப்படிங்கும் போது அது எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி வேர்ல்டில் இந்த பிட்காயின் இடிஎஃப்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. இப்போ இன்னும் சிம்பிளராக வந்து சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் யூஎஸில் இருக்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் பிட்காயின் இடிஎஃப் லிஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஹோல் போராட்டம் ஓகேங்களா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கனடாவில் பிரேசிலெலாம் ஆல்ரெடி பிட்காயின் இடிஎஃப்ஸ் வந்து அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கிரிப்டோ வந்து ஹோலாக டீசென்ட்ரலைஸ்டு அக்ராஸ் வேர்ல்டு எல்லாருக்குமே கிரிப்டோஸ் வந்து காமன். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டு அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா, அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ கனடா அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இப்போ இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட கேபிட்டலேஷன் இருக்கும். இவ்வளோ பேரால் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிய மார்க்கெட் இந்தியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கனடா அந்த மாதிரி அவங்களோட மார்க்கெட் அவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ யூஎஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது யூஎஸ் ரொம்ப வாஸ்டான ஒரு மார்க்கெட்டு. நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸாக இருக்கணும், பீப்புளாக இருக்கணும், ஒரு மேஜர் அடாப்ஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். ஏன்னா ஆப்வியஸாக யூஎஸ் தானே டாப்பில் இருக்காங்க டெவலப்டு கண்ட்ரீஸில். ஸோ இதுதாங்க பேசிக்காக இருக்க விஷயம். இந்த பிட்காயின் இடிஎஃப்னு எடுத்துக்கும் போது ஏகப்பட்ட இடிஎஃப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாமே கான்ட்ராக்ட்ஸ் ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் இடிஎஃப்ல வந்து இந்த மாதிரி அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்போது இந்த பினான்ஸ் இன்னும் சிம்பிளராக சொல்லணும்னா பினான்ஸில் பிட்காயின் இடிஎஃப்ஸ் வந்து இருக்குது. அதிலே 3x லாங்குன்னு இருக்கும், 5x லாங்குன்னு இருக்கும், அப்புறம் 3x ஷார்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிட்காயின் இடிஎஃப்ஸ் இருக்குது. அது வந்து இந்த 3x லாங் அப்படி சொல்ல வரல, அதை பற்றி நான் ஃபர்தராக வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த யூஎஸில் இந்த யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த பிட்காயின் இடிஎஃப்பை வந்து உள்ளே கொண்டு போகிறது தான் இந்த ஹோல் போராட்டம். இப்போ இந்த எஸ்சிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பாடிஸ் இதெல்லாம் ஓவரால் வந்து அந்த ஃபினான்ஷியல் பாடி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. எந்த விதமான இதுவும் வந்து தப்புலாம் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 2015-16 அந்த பீரியட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் இடிஎஃப்பை வந்து இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி அந்த இடத்துல வந்து யூஎஸ் மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய கான்ட்ராக்ட் ப்ரப்போசல்ஸ் அப்படிங்கிறது இந்த பிட்காயின் இடிஎஃப்ஸில் வந்து அது. ஆனால் எஸ்சிசி வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மேபி யூடியூப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ கொஞ்சம் நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரிய வரும் ஓகேங்களா. ஸோ இதுதாங்க பேசிக்காக இருக்க விஷயம். இதிலே நிறைய இருக்குது. இந்த வேன்யாக் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் வேன்யாக் பிட்காயின் ஸ்ட்ராட்டஜி இடிஎஃப், இது வந்து ஒரு இடிஎஃப் ஓகேங்களா. ப்ரோஷாஸ் அப்படிங்கிற வந்து இடிஎஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்லேயே நிறைய இடிஎஃப் ப்ரொப்போசல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 5-6 இப்போதைக்கு எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இருக்குது. அதில் ப்ரோஷேர் வந்து ஒன் ஆஃப் த இடிஎஃப் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த பர்டிகுலர் விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரோஷேர்ஸில் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிற பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேன்யாக் இந்த பிட்காயின் ஸ்ட்ராட்டஜி இடிஎஃப் இதுனா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த $100K $1 மில்லியன் பிட்காயின் போகும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது எந்த மாதிரி கான்ட்ராக்ட் ப்ரொப்போசலில் வந்து நடக்கும் அப்படிங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக. ஓகே கைஸ், இப்போ இந்த பர்டிகுலர் இந்த ஆர்டிக்கிள் வச்சு நான் உங்களுக்கு இந்த ப்ரோஷேர் இடிஎஃப் கான்ட்ராக்ட் என்ன, இந்த வேன்யாக் இடிஎஃப் கான்ட்ராக்ட் என்ன, ஏன் மற்ற ஒரு சில கான்ட்ராக்ட் வந்து அப்ரூவ் பண்ணப்படலை, அதில் என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அது வந்தால் என்ன ஆகும், அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஎம்இ அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர், சிகாகோ மர்சன்டைல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்து சப்போஸ் கேள்விப்படலைன்னா அது வந்து இந்த பிட்காயினோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இப்போது பேசிக்காக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஷேர்ஸ் மாதிரி இந்த மாதிரி ப்ரோஷேர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, வேன்யாக்கு இந்த ப்ரோஷேர்ஸ்லாம் என்னென்னு அந்த கான்ட்ராக்டில் பிட்காயின் ETF கான்ட்ராக்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்காக இந்த பிட்காயின் அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்போது ETF அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய என்டிட்டிஸ் அப்படிங்கிற ப்ரொபோசல் அப்படிங்கிற வந்து வைப்பாங்க. இப்போது பிட்காயினோட இந்த பிட்காயின் ETF வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில் வந்து பிட்காயின் ETF வந்து ட்ரேட் ஆகுது. இப்போ நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில் வந்து நிறைய பேர் இப்போது நியூயார்க் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக அது வந்து செக்யூரிட்டிஸ், அது வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போயிடுது. இப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட் பீப்புளாக இருக்கட்டும், பிட்காயின் ETFல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ஆக்சுவலாக இந்த பிட்காயின்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட வந்து, ஏன்னா இவங்க வந்து பிட்காயின் ETFல வந்து இந்த பீப்புள் வந்து காசு போட அந்த பர்டிகுலர் என்டிட்டி வந்து அந்த பர்டிகுலர் பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்காயின்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வந்து இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக லிட்ரலாக இந்த ETF இருக்க வேலை. பட் இந்த ப்ரோஷேர்ஸாக இருக்கணும், வேன்யாக்காக இருக்கணும், இப்படி ஒர்க் ஆகாது. அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த CME சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இந்த பிட்காயினோட டெரிவேட்டிவ் அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட், அந்த CME அப்படிங்கிற அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இந்த ப்ரோஷேர்ஸ் இந்த வேன்யாக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாலர் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரோஷேர்ஸ் ETF வந்து CMEயோட அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட டாலர்ஸ் மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிட்காயினை வாங்க வைக்கிற அந்த ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இப்போது இதுவே வந்து நார்மலாக பிட்காயின் ETF வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆச்சுன்னா, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆச்சுன்னா இங்கே இவங்க வந்து இந்த ETFs வாங்குவாங்க. பிட்காயினோட பையிங் டிமாண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாகும். பட் இந்த இடத்துல இங்கே வெறும் CME ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட ETF தான் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் அண்டர்லைங் பிட்காயினோட அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஸோ இது தாங்க இருக்க விஷயம். இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரோஷேர்ஸாக இருக்கட்டும், வேன்யாக்காக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் இந்த ப்ரோஷேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரோஷேர்ஸ் அப்ரூவ் பண்ணனால மட்டுமே நம்ம இந்த அளவுக்கு ஒரு மேசிவான பம்ப் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஆக்சுவலான பிட்காயினோட அந்த ETF கிரியேட் பண்ணி பிட்காயின் ETF வாங்குவாங்க. பிட்காயினோட பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாச்சுன்னா லிட்ரலாக ஈஸியாக பிட்காயின் வந்து $100K போகும். மேபி ஈவன் $1 million 6 figures வந்து போகும். ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிரிப்டோ வந்து ரொம்ப சின்ன மார்க்கெட்டு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க பீப்புள் வந்து கிரிப்டோவில் மூவ் ஆனாலே கொஞ்சமாக மூவ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு க்ரோத் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போது கிரிப்டோஸோட இந்த பிட்காயின் ETF ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப பெரிய ரியல் வேர்ல்டு அடாப்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடும். கிட்டத்தட்ட பீப்புள் எல்லாம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புள் எல்லாம் கிட்டத்தட்ட BTC வாங்குற மாதிரி வந்துடும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த பிட்காயின் ETF வந்து அண்டர்லைங் இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிட்காயினோட ETF ரெண்டுமே டேரெக்டாக கான்டாக்டில் இருக்கும்போது பிட்காயினோட பையிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி பிட்காயினோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னது. ஓகேங்களா? பட் இந்த CME வந்து வரும்போது அது வந்து அந்தளவுக்கு பையிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணாது. அந்த CME சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிட்காயினோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட ETF தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேன்யாக் அண்ட் ப்ரோஷேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. ஆல்ரெடி SEC வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஷேர்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணிவிட்டு ப்ரோஷேர்ஸ் ஆல்ரெடி வந்து ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வேன்யாக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ETF வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க பேசிக்காக இருக்க விஷயம். இதே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த பேசிக்காக அந்த பிட்காயினோட ETF வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு எவல்யூஷனே வந்து கிரியேட் பண்ணிவிட்டாங்க. பிட்காயினோட ETF பற்றி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து சொல்லியிருப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் அப்கமிங் டேஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி இன்னும் ஒரு சில வீடியோஸ்லேயும் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பிட்காயினோட அடுத்த மூவ் பார்த்துட்டு அண்ட் ஆல் காயின்ஸில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, பிட்காயின் டாமினன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு அண்ட் அப்கமிங் டேஸில் வரப்போகிற ஒரு சில ஐடியாஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ பிட்காயினோட சார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்ப்போம். பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைமை கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்ன புல் பேக்கில் வந்து இருக்குது. இந்த பிட்காயின் ETF, இந்த ப்ரோஷேர்ஸ், வேன்யாக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SEC வந்து அப்ரூவ் பண்ண ஒரு மேஜரான ஒரு நியூஸாக வந்து பிட்காயின் வந்து பயங்கரமாக பம்ப் ஆயிருச்சு. ஸோ ரீசெண்ட் டேஸாக அப்போ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக பிட்காயின் எந்த அளவுக்கு வந்து புல் பேக் அப்படிங்கிற பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நம்ம இந்த இடத்துலேருந்து அகெயின் ஒரு
$57,000 இந்த ரேஞ்ச் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற அதிகம். இப்போவே நம்ம பார்க்கலனாலும் அப்கமிங் டேஸில் மேபி ரொம்ப லைக்கி மேக்ஸிமம் நம்ம $53,000 $53,500 அப்படிங்கிறதான் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் போனால் நீங்கள் மேபி அக்வயர் பண்ணலாம். ஆல்காயின்ஸ் அக்வயர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற பற்றி இன்னும் ஃபர்தராக வந்து நான் வந்து சொல்கிறேன். அண்ட் மேஜராக இந்த பேசிக்கான இந்த விஷயம் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிட்காயின் கிரீட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து வெரி கிரீடி அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக பம்ப் ஆகிட்டு வந்துருக்குங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தே வந்து நம்ம எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் வந்துருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரீம் கிரீட் வந்து எக்ஸ்டர்டேலாம் வந்து போச்சு, 84 வரைக்கும்லாம் போச்சு. ஸோ இந்த இடத்துல மேபி நீங்கள் இந்த ரொம்ப பேசிக்காக இந்த ஃபியர் அண்ட் கிரீட் இண்டெக்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது நான் பார்த்த வரைக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு பம்ப்டாக இருக்கும்போது நீங்கள் மேபி ஃபுல்லாக அக்வயர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வேணும்னா அக்வயர் பண்ணுங்கள். அதுவும் ஆல்காயின்ஸ் வந்து ஃபர்தராக அதை பற்றி வந்து பார்ப்போம். பிட்காயின் இப்போ தான் போன ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணனால பெரிய ரேலி பிட்காயின்லேயே வந்து நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கனால ஆல்காயின்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான். ஏன்னா பிட்காயின்ஸில் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறமா ஆல்காயின்ஸில் வந்து அப்புறமா அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குல்ல. இப்போ தான் பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 அந்த ரேஞ்ச் வந்து வந்துருக்குது. மேபி அப்கமிங் டேஸில் இன்னும் 52 அந்த 50 ரேஞ்சஸ்லாம் கூட பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் ரேலியாக கூட வந்து இருக்கலாம். இந்த ரேலி வந்து மேபி எதனால் அஃபெக்ட் ஆகலாமா, இல்லை இது வந்து எதனால பூஸ்ட் ஆகலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ப்ரோ ஷேர்ஸ் வேனியாக்கு இல்லாமல் நான் இன்னொரு கான்ட்ராக்ட் சொல்லியிருந்தேன்ல, இந்த பிட்காயின் ETF வந்து ஸ்பாட் பிட்காயின் ETF அக்யூமுலேட் பண்ணுற அளவுக்கு இந்த மேஜராக பிட்காயின் பேக்கப் பண்ணப்பட்ட அந்த பிட்காயின் ETF வந்து வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம $150K $130K அந்த ரேஞ்சு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிட்காயின் வந்து அது வந்து பிட்காயினோட ஃபைனல் ப்ளோ ஆஃப் டாப்பை கூட வந்து இண்டிகேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 2018 2017 அந்த போன வாட்டி பிட்காயினோட ஆல் டைம் ஐ பார்த்து கிராஷ் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த CME பிட்காயின் அந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருந்தனால அதுக்கப்புறமா நம்ம ஒரு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆனோம். ஸோ இந்த வாட்டியும் அதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து டேக் பிளேஸ் ஆகிறதுக்கு. ஸோ பிட்காயின் கூட எத்தேரியம் ஓரளவுக்கு பம்ப் ஆகும், மற்ற மேஜரான ஆல்காயின்ஸ் லைட்டாக வந்து பம்ப் ஆகலாம். பட் நிறைய ஆல்காயின்ஸ் வந்து டவுன் பர்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா டம்புமே கூட வந்து ஆகலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்க விஷயம். ஸோ அப்கமிங் டேஸில் பிட்காயின் ரேலி வந்து பார்க்கும்போது பிட்காயின் டாமினன்ஸ் இன்னும் வந்து அதிகமாகும். எத்தேரியம் மேபி பிட்காயின் கூடவே வந்து பம்ப் ஆகும், எப்பவும் போல் வந்து பிட்காயின் பம்ப் ஆகும்போது. அண்ட் டாட்டோட பேராச்சைன் ஆக்ஷன் பற்றி அப்கமிங் டேஸில் ஒரு வீடியோ அப்படிங்கிற வந்து பண்ணுறேன். அதில் வந்து மேஜர் மணி அப்படிங்கிற பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்க விஷயம். ஸோ இதுதான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. பிட்காயின் வந்து லைட்டாக வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்காயின்ஸ் அக்வயர் பண்ணுறதா இருந்தால் மேஜர் நியூஸ் இருக்குது. ஆல்காயின்ஸ் இப்போ டாட்டில் வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்கமிங் டேஸில் பம்ப் ஆகலாம். ஏன்னா அந்த பேராச்சைன் ஆக்ஷன் வரனால டாட் அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எடுங்க. அண்ட் கேமிங் நெக்ஸ்ட் ட்ரெண்டாக நான் எதிர்பார்க்கறது வந்து மெட்டாவர்ஸ் அந்த ட்ரெண்டு தான் வந்து. ஸோ மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அதுலேயுமே உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிற வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இருக்க விஷயம் இது தாங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணுறேன். அண்ட் அப்கமிங் டேஸில் வரப்போகிற ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னா வந்து ஐடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கேமிஃபைல வர ப்ராஜெக்ட்ஸ் தான். இந்த கேமிஃபைல வர்றது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த மெக் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குங்க. அது வந்து இந்த கேமிங் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. மேபி உங்களால் முடிஞ்சால் இந்த கேமிஃபை ஐடியோட பார்ட்டிஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் லான்ச் வந்து நான் முடிஞ்சால் நல்ல என்ட்ரி கிடச்சா மட்டும் நான் நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டும். அப்புறம் இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்கமிங் டேஸில் வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டானா இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட்டு. அண்டு பல்ஸ் பேடும் வந்து சொல்லியிருந்தேன்ல, பல்ஸ் பேடில் இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. ஆக்சுவலாக பல்ஸ் பேட் வரப்போகுது இந்த BSC பேட் அந்த ப்ராஜெக்ட் கீழேருந்து. அதுக்கப்புறம் இந்த கேம் ஜோன்லேயே நான் இந்த கிரிப்டோ போலிஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் இந்த கிராஸ்பரும் வந்து சொல்லியிருந்தேன். அதுலேயும் இன்னொரு ப்ராஜெக்ட் வருது வெல்ஹாலா அப்படிங்கிறது வந்து. இது வந்து கேம் ஜோன் அதுக்குமா வேலாஸ்பேரில் வந்து வருதான். நல்லா இருந்தது இதோட வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு கண் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. நல்ல என்ட்ரி பாயிண்ட் கிடச்சா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் போய் ட்விட்டரில் அண்ட் டெலிகிராம்லலாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ICO ட்ராப்ஸில் ஓரளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். பட் மேஜராக இந்த ட்விட்டரில் நம்மளோட இது பண்ணால் தான் நம்மளால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டரில் உங்களோட ரிசர்ச் அப்படிங்க பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் இந்த மெட்டாவர்ஸ் போர்ட்டல் இந்த ப்ராஜெக்ட் பற்றியும் சொல்லி ஆகணும். இதுவும் சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. பேக்கர்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. நான் மெட்டாவர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மெட்டாவர்ஸ் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் இந்த மெட்டாஸ் போர்ட்டல் வந்து. ஸோ மெட்டாஸ்பேஷியல், ஸோ இதுதாங்க பேசிக்காக. இது ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸில் இருக்குது. வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் முடிஞ்ச அப்கமிங் டேஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த AR, VR, MR இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மெட்டாவர்ஸ் இது ஹோலாக இந்த ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஸ்பேஷியல் கேலக்ஸி. ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்துங்க. இதெல்லாம் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நிறைய கேமிங் மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய பூம் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. அண்ட் ஆல்காயின் சீசன் வந்து எப்போ வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அப்கமிங் டேஸில் பிட்காயின் தான் நிறைய வந்து பார்ப்போம். ஆல்காயின்ஸ் பாப் ஆகிறது கேட்டகரி வைஸாக இந்த பேராசெயின் ஆக்ஷன்ஸ் வருது, அதுக்கான ஆல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆகலாம். கேமிங்கு மெட்டாவர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் ஆகலாம். பட் எல்லாமே அட் அ டைமில் நிறைய ஆல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிறது வந்து அது பிட்காயினோட ரேலி முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம மேஜராக பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு கொடுத்துங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை இருந்த ஒரு டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் மெயினாக நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டி அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் எல்லாமே அதில் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாலும் அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய information share பண்ணிட்டே தான் வந்திருப்பேன். See you guys tomorrow with another video. Until then, it's CK signing off from you. Bye bye.